ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். லாஸ்ட் மார்க்கெட் க்ளோசிங் பார்த்துருப்பீங்க. ஸோ நான் சொல்லியிருந்தேன் லாஸ்ட் வீடியோவில் ஓப்பனிங் வந்து நல்லா தான் இருந்துச்சு, பட் ஃபினிஷிங்கில் போட்டு பொழந்து கட்டிட்டாங்க. ஸோ இதுக்கான ரீசன்ஸ் பார்க்கும்போது ஐடி செக்டர் ஸ்டாக்ஸ் எல்லாமே நெகட்டிவ்ல இருந்துச்சு, ஒரு ரீசன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதிக அளவில் செல் ஆஃப் நடந்திருக்கு மார்க்கெட்டில். குறிப்பாட்டு எஃப்ஐஎஸ் வந்து அதிக அளவில் பணத்தை வெளியெடுத்திருக்காங்க. இதான் ரீசன்ஸ் மார்க்கெட்டை போட்டு பொழந்து கட்டுறதுக்கு. நிஃப்டி 50 பார்க்கும்போது 360 பாயிண்ட்ஸ் காலி, 23,914 பாயிண்ட்ஸில் இருக்குது. சென்செக்ஸ் 79,043 பாயிண்ட்ஸில் இருக்குது, 1190 பாயிண்ட்ஸ் அடி. நிஃப்டி பேங்க் 51,906 பாயிண்ட்ஸில் இருக்குது, 394 பாயிண்ட்ஸ் காலி. நிஃப்டி ஐடி 42,968 பாயிண்ட்ஸில் இருக்குது, 1049 பாயிண்ட்ஸ் அடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் எஃப்ஐஎஸ் டிஎஸ் டேட்டா எடுத்து பார்த்தீங்கன்னா எஃப்ஐஎஸ் இன்னைக்கு ஒத்தைக்கு 11,756 கோடிக்கு நெட் செல்லர்ஸாக இருந்திருக்காங்க. டிஎஸ் வந்து 8,718 கோடிக்கு நெட் பையர்ஸாக இருந்திருக்காங்க. எஃப்ஐஎஸ் வந்து இன்னைக்கு 10,796 கோடிக்கு வாங்கியிருக்காங்க மார்க்கெட்டில், 22,552 கோடிக்கு விற்றுருக்காங்க. ஸோ எஃப்ஐஎஸ் வந்து மறுபடியும் பார்த்தீங்கன்னா விற்க தொடங்கிட்டாங்களா அப்படிங்கிற கேள்வி எழுது. ஏன்னா 2 நாள் வந்து பை பண்ணியிருந்தாங்க, மறுபடியும் இன்னைக்கு வந்து விலையை காட்டிட்டாங்க. 11,756 கோடி இன்னைக்கு ஒரே நாளில் காலி எஃப்ஐஎஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அடி விழுந்த செக்டார்னு எடுத்து பார்க்கும்போது கிராசிம் இண்டஸ்ட்ரீஸ், நெக்ஸ்ட் வந்து என்டிபிசி, டாடா கன்சியூமர், டிசிஎஸ் இதில் எல்லாமே அடி விழுந்திருக்கு. ஸோ ஓவராலாட்டி என்டிபிசி க்ரீன் எனர்ஜி 5% ஏற்றிருந்தாங்க, பட் என்டிபிசி ஒரு 1.5% காலி பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவராலாட்டி இதில் என்டிபிசி தான் ஆப்பர்ச்சுனிட்டி, பட் என்டிபிசியில் வெயிட் பண்ணுங்கள், இன்னும் ஸ்டாக் ப்ரைஸ் இறங்க பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. என்டிபிசி க்ரீன் எனர்ஜியோட வேல்யூஷனை கம்பேர் பண்ணும்போது என்டிபிசி வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூஷன் சீப்பாக தான் இருக்குங்கிறது என்னோட கருத்து. பவர் செக்டரில் என்டிபிசி ஒரு நல்ல ஸ்டாக் தான்ங்கிறது என்னோட கருத்து. அது மாதிரி தான் பார்த்தீங்கன்னா மிட் கேப்பில் எடுத்து பார்க்கும்போது இந்தியன் ஹோட்டல்ஸ், சோனாஸ் காம்ஸ், ஜூப்ளியன் ஃபுட்டு, பிஐ இண்டஸ்ட்ரீஸ் இவங்க எல்லாமே அடி வாங்கியிருந்தாங்க. பட் இதில் எல்லாமே ஓவர் வேல்யூடாக இருக்குது, இதில் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. நெக்ஸ்ட்டு சிடிஎஸ்எல்லாம் இறங்குது. சிடிஎஸ்எல் நிறைய பேர் கேட்குறீங்க, ஸோ வெயிட் பண்ணுங்கள். சிடிஎஸ்எல்ல இறங்க பாசிபிலிட்டிஸ் இன்னும் அதிகமாக இருக்குது. ஆக்சுவலி இன்றைக்கி 1.5% அடிச்சிருக்காங்க, 1,598 ரூபா இருக்குது சிடிஎஸ்எல். ஸோ வெயிட் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. நெக்ஸ்ட்டு பிஎல்எஸ் அது 1.5% காலி. இந்தியா மட்டும் 1% அடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு கெய்னர்ஸ் லிஸ்ட் எடுத்து பார்க்கும்போது இன்றைக்கும் அதானி ஸ்டாக்ஸ் தான் இருக்குது. அதானி ஸ்டாக்ஸில் டோட்டல் கேஸு, க்ரீனு, நெக்ஸ்ட் வந்து அதானி பவர் இது எல்லாமே ஓரளாட்டி ஏற்றிருக்காங்க. 10%, 15%, 19% அப்படின்னு சொல்லி அதானி ஸ்டாக்ஸ் எல்லாமே ரேலியாக இருக்குது. கொச்சின் ஷிப்யார்ட் குறிப்பாக இந்த டிஃபென்ஸ் செக்டர் ஸ்டாக்ஸும் அதானி ஸ்டாக்ஸ் மாதிரி கண்டினியூஸ் ரேலியில் இருக்கிறாங்க. ஏன்னா இது எல்லாமே ரீசெண்ட் டேஸ் பட் பொழந்து கட்டின ஸ்டாக்ஸ் இப்போ கண்டினியூஸ் ரேலியில் இருக்குது. பட் எப்போ கீழே விழும், ஒரு நியூஸ் வந்துச்சுன்னா கீழே விழுந்துடும். அதனால அந்த ஸ்டாக்லாம் ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கணும். கரூர் வைசியா பேங்க் அன்னைக்கு 3.5% ஏற்றிருக்காங்க. பெரிய அளவில் அதில் நியூஸ் பேக்ரவுண்ட் இல்லை, பட் இன்னைக்கு வந்து 238 ரூபா ஏற்றிருக்காங்க. திடீர்னு கரூர் வைசியா பேங்க் 3.5% இன்னைக்கு ரேலியாக இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா விப்ரோவில் வந்து அப்டேட். ஆக்சுவலி விப்ரோ அன்னைக்கு வந்து ஒரு நெகட்டிவ் ட்ரெண்டில் தான் இருந்துச்சு, 572 ரூபாலாம் இருக்குது. நிறைய பேர் கேட்குறீங்க, விப்ரோ ரீசெண்டாக ஒரு 50 ஹை டச் பண்ணாங்க. நம்ம பொறுமையாக இருந்து கன்சிடர் பண்ணோம், அப்போ நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு விப்ரோ. ஆனால் இப்போ வந்து வாங்கலாமான்னு நிறைய பேர் கேட்குறீங்க. ப்ரோ அது ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கும்போது எத்தனை வாட்டி நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். பட் ஐ திங்க் நிறைய பேர் லேட் என்ட்ரினால கேட்குறீங்களா என்னவோ தெரில, மார்க்கெட்டுக்கு புதுசாக வந்தவங்க கேட்குறீங்களான்னு தெரில. பட் இப்போ வந்து விப்ரோவில் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. ஸோ வெயிட் பண்ணுங்கள், எகைன் ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது நான் டெஃபினட்டாக உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணலாம் விப்ரோ பற்றி. பட் ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா விப்ரோவில் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. ஐடி செக்டர், மோஸ்ட் ஆஃப் த ஐடி செக்டர் ஸ்டாக்ஸ் எல்லாமே வேல்யூஷன் ரொம்பவே ஓவர் வேல்யூடாக தான் இருக்குது. அதனால் வெயிட் பண்ணுங்கள் இப்போதைக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டாடா டெக்னாலஜிஸ். ஆக்சுவலி இதே நானும் பார்த்தேன், நிறைய பேர் வந்து கேட்டிருக்கீங்க. ஸோ ஐ பாட் டாடா டெக்னாலஜிஸ் ஃபார் 1000 rupees. ஆக்சுவலி அவர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வந்து ஹோல்ட் பண்ணவா இல்லை லாஸை புக் பண்ணவா அப்படின்னு சொல்லி. நீங்கள் வந்து இந்த ஸ்டாக்கை கன்சிடர் பண்ணது ஒரு லாங் டேர்முக்கு ஒருத்தான ஸ்டாக் தான் டாடா டெக்னாலஜிஸ். அதுவும் ஐபிஓ லிஸ்ட் ஆகும்போது நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் லிஸ்டிங் கொடுத்த ஸ்டாக் இந்த டாடா டெக்னாலஜிஸ். ஸோ வெயிட் பண்ணுறது தான் பெட்டருங்கிறது என்னோட கருத்து. விற்காதீங்க. ஆக்சுவலி ஸ்டாக் ப்ரைஸ் இன்றைக்கி 933 ரூபா இருக்குது டாடா டெக்னாலஜிஸ். ஃபண்டமெண்டலி நல்ல வேல்யூ தான், பட் வேல்யூஷன் நமக்கு ஃபேவரபுளாக இல்லை. இதனால தான் சொல்கிறது, ஒரு ஓவர் வேல்யூடாக இருக்க ஸ்டாக்கை நம்ம போய் பிளைண்டாட்டு போய் வாங்குகிறோம் அப்படிங்கிற சமயத்தில் நம்ம மாட்டிப்போம். ஸ்டாக் ப்ரைஸ் இறங்கும்போது அப்படின்னா வருத்தப்படக்கூடாது. அது எவ்வளோ இறங்கினாலும் ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்கான ஸ்டாக், பட் ஓவர் வேல்யூட் சமயத்தில் நம்ம உள்ளே போகிறோம். அந்த ஸ்டாக் எவ்வளோ தான் இறங்கினாலும் நம்ம வருத்தப்படக்கூடாது. ஒன்ஸ் அப்பான் எ டைம் அது கண்டிப்பாக மேலே வரும். இதான் ஒரு பிரச்சனை. இதனால தான் ஓவர் வேல்யூட் ஸ்டாக் பக்கம் போக வேண்டாங்கிறது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கோல் இந்தியா பற்றி ஒருத்தர் கேட்டிருக்காரு. ப்ரோ கோல் இந்தியாவில் டிவிடன் வரல, 5ஆம் தேதி நவம்பர் எக்ஸ் டேட்டு. ஸோ 5ஆம் தேதி நவம்பர் 3 வாங்கினேன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. 10 ஷேர் வாங்கினேன், டிவிடன் வருமா ப்ரோ அப்படின்னு சொல்லி. அதாவது ரெக்கார்ட் டேட் 5ஆம் தேதி நவம்பர்னா நீங்கள் வந்து 3வது நவம்பர் வாங்கியிருக்கணும். ரெக்கார்ட் டேட்டுக்கு 2 நாளுக்கு முன்னாடி அந்த ஷேரை வாங்கியிருந்தால் தான் நீங்கள் எலிஜிபிள். நீங்கள் வந்து 5ஆம் தேதியே ஷேர், 5ஆம் தேதி ரெக்கார்ட் டேட், 5ஆம் தேதி 3 மார்க்கெட் க்ளோஸ் ஆன சமயத்தில் போய் வாங்கிட்டு எனக்கு டிவிடன் கிடைக்குமானா அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. ஸோ இது வந்து நீங்கள் தப்பு கணக்கு போட்டிருக்கீங்க, டிவிடன் கிடைக்காது கோல் இந்தியாவில்.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கமெண்ட்டில் கேட்டிருக்காரு ப்ரோ இந்த ஐஆர்எஃப்சி சாட்டின் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் அப்படிங்கிற கம்பெனிஸை பற்றி கேட்டிருக்கீங்க. இதில் ஐஆர்எஃப்சி வந்து அவர் 149 ரூபாய்க்கு பை பண்ணியிருக்காரு. ஸோ ஹோல்ட் பண்ணுங்கள், லாங் டேர்முக்கு ஒருத்தான ஸ்டாக் தான் ஐஆர்எஃப்சி, இந்தியன் ரயில்வே ஃபினான்ஸ் கார்பரேஷன். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்தியன் ரயில்வேஸுக்கு வந்து ஃபினான்ஸ் பண்ணுறாங்க, ப்ராஜெக்ட் ரிலேட்டட் சம் ஒர்க்ஸ் எல்லாமே ஃபினான்ஸ் பண்ணுறாங்க. இது ஒரு நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் செக்டார் மாதிரி. அதே சாட்டின் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் அப்படிங்கிற ஒரு ஷேரை பற்றி கேட்டிருக்கீங்க. அது 113 ரூபாவில் இருக்குது. இன்றைக்கி 5% ஏற்றிருக்காங்க. இட்ஸ் ஸ்மால் கேப் கம்பெனி, 1000 கோடி மார்க்கெட் கேபிடலைசேஷன் இருக்குது. பட் வேல்யூஷன் வந்து பெருசாக இல்லைன்னு சொல்லலாம். ஆக்சுவலி 26 இருக்குது பி ரேஷியோ. அதே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓவர் தான். ஆனால் அந்த ஸ்டாக் வந்து ஸ்மால் கேப் கம்பெனி, அதுவும் அதோட ப்ரொமோட்டர்ஸ் அது எல்லாமே தெரிஞ்சால் தான் நம்ம தைரியமாக உள்ளே இறங்க முடியும். ஸோ அவர் ஆல்ரெடி வச்சிருக்காரு 132 வச்சு 132 ரூபாவில் வச்சிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சாட்டின் இண்டஸ்ட்ரீஸோட லாஸ்ட்டு ரெக்கார்ட் ஐடி பார்க்கும்போது 151 ரூபா இருக்குது. ஸோ அது வந்து சாட்டின் இண்டஸ்ட்ரீஸ் நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. பட் அது வந்து நான் என்ன ட்ராக் பண்ணால் தான் அந்த ஸ்டாக்கை பற்றி முழு டீட்டெயில்ஸ் என்னால் சொல்ல முடியும். பட் இப்போ நீங்கள் புதுசாக கேட்டதுனால என்னால் இவ்வளோ டீட்டெயில்ஸ் தான் சொல்ல முடியும். இட்ஸ் ஸ்மால் கேப் கம்பெனி, அதனால தைரியமாட்டு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ அது வந்து நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. பட் ஐஆர்எஃப்சி ஹோல்ட் பண்ணுங்கள், லாங் டேர்முக்கு ஒருத்தன ஸ்டாக் தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸில் வந்து அப்டேட். ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட சப்சிடரி தான் ரிலையன்ஸ் ஃபினான்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் யூஎஸ்ஏ எல்எல்சி. இவங்க வந்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட ஸ்டெப் டவுன் ஹோலி ஓன் சப்சிடரியாக இருக்கிறாங்க. இவங்க வந்து யூஎஸ் பேஸ் வேவ் டைப் ஹீலியம் அப்படிங்கிற கம்பெனியில் 21% ஆஃப் த ஸ்டேக் வந்து 100 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. விச் மீன்ஸ் அமெரிக்கன் வேல்யூவில் பார்க்கும்போது $12 மில்லியன். இந்த அக்ரிமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா November 27 வந்து இந்த ஸ்டாக் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. ஸோ இவங்க வந்து பார்க்கும்போது இந்த கம்பெனி யூஎஸ் கம்பெனி ஹீலியம் கேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன் ப்ரொடக்ஷன் அந்த செக்மெண்ட்டில் இருக்கிறாங்க. அந்த கம்பெனி அதில் தான் அக்யூசிஷன் பண்ணியிருக்காங்க. மோராட் இது வந்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் அப்டேட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வால்சோகன் அண்ட் சைனீஸ் பார்ட்னர், அவங்களோட சைனீஸ் பார்ட்னர் சாக் மோட்டார்ஸ்னு சொல்லலாம், எஸ்ஏஐசி. இவங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா ஒரு ஜாயின்ட் வெஞ்சரில் வந்து ஒரு பிளான் போட்டிருக்காங்க. வெஸ்ட் சைனா ஜின்ஜியாங் அப்படிங்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜாயின்ட் வெஞ்சர் பேசிஸில் ஒரு பிளான் போட்டிருக்காங்க. இது வந்து 40-year old ஆட்டோ மேக்கிங் ஜாயின்ட் வெஞ்சர் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த ஜாயின்ட் வெஞ்சரோட எக்ஸ்டெண்டிங் டேட் எடுத்து பார்க்கும்போது அவங்களுக்கு 2040 வரைக்கும் அந்த ஜாயின்ட் வெஞ்சர் அக்ரிமெண்ட் இருக்குது. பட் இப்போ அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னா அந்த ஜாயின்ட் வெஞ்சர் பிளான் ஒன்று வெஸ்ட் சைனாவில் ஜிங்ஜியாங் அப்படிங்கிற இடத்துல இருக்குது. அதை இப்போ நாங்கள் விற்க இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா கவர்மெண்ட் ஆஃப் ஹியூமன் ரைட் வயலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அதில் சில ப்ராப்ளம்ஸ் கிரிட்டிசிசம் எழுந்ததுனால அதை விற்கிறாங்க அப்படின்னு சொல்லி வால்சாகனும் சாக் மோட்டார்ஸ் அந்த அப்டேட்டை கொடுக்குறாங்க. ஸோ இந்த சாக் மோட்டார்ஸுங்கிறது ஷாங்காய் பேஸ்டு கம்பெனி தான். ஆக்சுவலி இவங்க வந்து சைனாவில் ஒரு லார்ஜஸ்ட் ஆட்டோ மேக்கராக இருக்கிறாங்க. 5 மில்லியன் வெஹிக்கிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2023 அவங்க டர்ன் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவராலாட்டு ஜென்ரல் மோட்டார்ஸ் அதர் ஆட்டோ மோட்டார்ஸ் கம்பெனிஸ் கூட இவங்க வந்து பார்ட்னர்ஷிப்பில் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து வால்சோகன். நெக்ஸ்ட் வந்து சாக் மோட்டார்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கெயில் கொடுத்த அப்டேட்டு. கெயிலோட ஒன் ஆஃப் த ஹோலி ஓன் சப்சிடரி தான் மங்களூரு பெட்ரோகெமிக்கல்ஸ் லிமிடெட். கெயில் மங்களூரு பெட்ரோகெமிக்கல்ஸ் லிமிடெட். இவங்க வந்து இந்த INEOS அப்படிங்கிற கம்பெனியோட வந்து பார்த்தீங்கன்னா கொலாபரேஷனை இப்போ வந்து நாங்கள் ரினியூ பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அக்ரிமெண்ட்டை மீண்டும் சைன் பண்ணுறாங்க. ஏன்னு பார்க்கும்போது இது மூலமாட்டு 1.25 மில்லியன் டன்ஸ் per annum பியூரிஃபைட் டெரி ஃபெலட்டாக் ஆசிட் அது வந்து ப்ரொடக்ஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மங்களூரு பிளானில் ப்ரொடக்ஷன் பண்ணலாம்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலி இந்த மாதிரிப்பட்ட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நம்ம இந்தியாவில் வந்து அதிக அளவில் இம்போர்ட்டை தான் டிபெண்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ அதை குறைச்சி டொமஸ்டிக்கில் மேனுஃபேக்சரிங் இன்க்ரீஸ் பண்ணணும். இந்த பெட்ரோகெமிக்கல் மேனுஃபேக்சரிங் அதை பேஸ் பண்ணி தான் அந்த பார்ட்னர்ஷிப்பை ரினியூ பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி கெயில் வந்து அப்டேட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஆக்சுவலி இப்போ அமெரிக்காவில் டொனால்ட் ட்ரம்ப் வந்து பார்த்தீங்கன்னா விரைவில் சார்ஜ் எடுக்கிறார். மேபி எனக்கு தெரிஞ்சு ஜான்வரியில் அவர் சார்ஜ் எடுப்பார்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வரைக்கும் ஜோ பைடன் தான் ஒரு பிரசிடெண்ட்டாக இருக்கிறாரு. பட் ஆக்சுவலி ஹீ இஸ் ஆக்டிங் பிரசிடென்ட் தான். ஆனால் ஒரிஜினல் பவர் எல்லாமே இப்போ ட்ரம்ப் கைக்கு வந்துடுச்சுன்னு தான் சொல்கிறாங்க. இந்தியன் ஃபார்மாவும் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியும் பார்த்தீங்கன்னா மேலே போக சான்சஸ் இருக்குது ஆஃப்டர் த ட்ரம்ப் கவர்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஏன்னா ட்ரம்ப் வந்து இந்த சைனா, மெக்சிகோ, கனடா இவங்களுக்கு மேலெல்லாம் டேரிஃபை ஏற்றிட்டாரு அப்படிங்கிற நியூஸ் நேற்று வந்துருந்துச்சு. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் அந்த மணி கண்ட்ரோல் அந்த ஆர்டிகல் வந்திருக்கு. இவங்க சொல்கிறது 25% அடிஷ்னல் டேரிஃப் ஆன் ஆல் இம்போர்ட் ஃப்ரம் கனடா. மெக்சிகோவில் வந்து 10% டேரிஃபை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அது மாதிரி தான் சைனாக்கும் 10% அடிஷ்னல் டேரிஃபை அதிகரிச்சிருக்காங்க. ஸோ இது என்ன பண்ணுது அப்படின்னா நமக்கு வந்து அது ஒரு கெயினாக இருக்குது. ஆக்சுவலி டெக்ஸ்டைலும் ஃபார்மா இண்டஸ்ட்ரியும் நமக்கு ஒரு கெயின் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் நாட்கோ ஃபார்மா, ரெட்டிஸ் எல்லாமே நம்ம ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க அப்படின்னு சொல்கிறது. இது எதுக்கு இப்படி போடுறாங்கன்னா இதிலே சொல்லியிருக்காங்க டம்பிங் ஆஃப் ட்ரக்ஸ் அண்ட் மைக்ரண்ட் இன்ஃப்ளோ. அதாவது இல்லீகல் மைக்ரண்ட்ஸை தடுக்கிறதுக்கும் அதிக அளவில் அந்த கண்ட்ரீஸ்லேருந்து ட்ரக் வருது அதை தடுக்கிறதுக்கு வேண்டி தான் இப்படி பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மோராட் இது வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்லேருந்து வந்து அப்டேட்டு. எல்ஐசி கொடுத்த அப்டேட்டு. எல்ஐசி பார்த்தீங்கன்னா மணிபால் சிக்னா ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனியோட பேச்சுவார்த்தையில் இருக்கிறாங்க. ஏன்னா அதில் வந்து ஒரு 50% ஆஃப் த ஸ்டேக் வந்து எல்ஐசி நாங்கள் அக்யூசியேஷன் பண்ணுறதுக்கு பேச்சுவார்த்தையில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி எல்ஐசியை வந்து அப்டேட் கொடுத்துருக்காங்க.
இந்த மணிபால் சிக்னா ஹெல்த் இன்சூரன்ஸ் இப்படி இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ஜாயின்ட் வெஞ்சர் பேசிஸில் ரன் ஆகுது. மணிபால் எஜுகேஷன் அண்ட் மெடிக்கல் குரூப் இவங்க 2 பேருமே சேர்ந்து தான் யூஎஸ் பேஸ் சிக்னா கார்பரேஷன் இவங்க 2 பேருமே சேர்ந்து தான் பார்த்தீங்கன்னா ஜாயின்ட் வெஞ்சரில் ரன் பண்ணுறாங்க. இதில் மணிபால் குரூப் 51%, அது மணிபால் குரூப் 51% ஹோல்ட் பண்ணுறாங்க. சிக்னா கார்பரேஷன் இவங்க வந்து 49% ஹோல்ட் பண்ணுறாங்க. இதில் தான் 50% ஆஃப் த ஸ்டேக் வந்து எல்ஐசி வந்து அக்யூசிஷன் பண்ணுறதுக்கு பேச்சுவார்த்தையில் இருக்கிறாங்க. நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் இந்த எஃப்எம்சிஜி கம்பெனிஸ் எல்லாமே ப்ரெஷரில் ஃபேஸ் பண்ணுறாங்க. ஆக்சுவலி இப்போ என்ன அப்டேட் வந்துருக்குன்னா 60% ஆஃப் த எஃப்எம்சிஜி கம்பெனி சொல்கிறாங்க இ-காமர்ஸ் இஸ் எ கிரிட்டிக்கல் பிளாட்ஃபார்ம் ஃபார் சேல்ஸ் அப்படின்னு சொல்லி இப்போ அப்டேட் கொடுக்குறாங்க. ஏன்னா அந்த இ-காமர்ஸ்னால வந்து பார்த்தீங்கன்னா கிரானா ஸ்டோர்ஸ் ஒரு பக்கம் அடி வாங்குது, எஃப்எம்சிஜி கம்பெனிஸ் ஒரு அப்டேட் சொல்கிறாங்க. ஸோ என்னென்ன நடக்குதுன்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஹீரோ மோட்டார் காப் கொடுத்த அப்டேட் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ ஃபார் ஸ்டார்ட் அப்ஸ் அப்படிங்கிற ஒரு அசிலேட்டர் ப்ரோக்ராமை வந்து கொண்டு வராங்க. இந்த ஆக்சிலேட்டர் ப்ரோக்ராம் கொண்டு வரது ஹீரோ மோட்டார் காப்போட நெட்வொர்க்கை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் நெக்ஸ்ட் இவங்க மென்டர்ஷிப் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இது முழு நோக்கமே பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் அப்பை வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு வேண்டி தான் இதை கொண்டு வராங்க ஹீரோ ஃபார் ஸ்டார்ட் அப் அப்படின்னு சொல்லி. இது வந்து ஹீரோ மோட்டார் காப்ஸ் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா JSW-MG மோட்டார்ஸ் கொடுத்த அப்டேட். JSW-MG மோட்டார்ஸ் இந்தியா பார்த்தீங்கன்னா 201 எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் வந்து பெங்களூரில் டெலிவர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் JSW-MG மோட்டார்ஸ் இந்தியா வந்து 201 EV வெஹிக்கிள்ஸ், இதில் MG வின்சார் இருக்குது, ZS EV இருக்குது, காமெட் இருக்குது, இந்த மாதிரிப்பட்ட வெஹிக்கிள்ஸ் எல்லாமே டெலிவர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து JSW-MG மோட்டார்ஸ் இந்தியா கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் கோல் இந்தியா என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் 36 நியூ கோல் ப்ராஜெக்ட் SCCL இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 நியூ கோல் மைன்ஸ் வந்து நெக்ஸ்ட் 5 இயர்ஸில் நாங்கள் வந்து ஆப்ரேட் பண்ண இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இது வந்து அவங்க சொல்கிறது நெக்ஸ்ட் 5 இயர்ஸில். இது யார் சொல்கிறாருன்னா மினிஸ்டர் ஃபார் கோல் கிஷான் ரெட்டி அவர் தான் அந்த அப்டேட்டை கொடுக்குறாங்க. ஸோ நெக்ஸ்ட் 5 இயர்ஸில் நாங்கள் இதை பண்ண இருக்கோம் அப்படின்னு சொல்லி கோல் இந்தியாவில் சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி கோல் இந்தியாவில் முன்னாடி கன்சிடர் பண்ணியிருந்த ஒரு நல்ல லக்கு எகைன் வந்து இறங்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ வர ஆல்ரெடி வச்சிருந்தவங்களுக்கு 15 ரூபா சம்திங் டிவிடெண்டும் கிடைக்கும். ஸோ வெயிட் பண்ணலாம் கோல் இந்தியாவில். எகைன் ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.